ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகாய நமஹா. அன்பர்களே, ஸ்ரீமத் அகோபிலமடம் என்னும் மிகப்பெரிய ஆலமரத்தில் ஒரு விழுதான 46வது வட்டம் ஸ்ரீமன் அழகேசிங்கர் ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகன் அவருடைய 70வது திருநக்ஷத்திரம், அதாவது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் தற்பொழுது ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் தசாவதார சன்னதியில் மிக விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஜகம் புகழும் மகம் என்பதாக உலகத்தில் புகழத்தக்கதாக இந்த மகாத்மாவினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஸ்ரீமன் அழகேசிங்கர் பூர்வாசிரமம் முதற்கொண்டு மிகச்சிறந்த வைதிக அனுஷ்டானத்தில் ஊற்றம் உடையவர். அதிலும் அக்னிஹோத்திரம் என்பதான ஒரு வைதிக தர்மத்தை விடாமல் செய்து வந்தவர். அவருடைய அக்னி, அதாவது அவர் உபாசித்த அந்த அக்னி தேவன் அவரை எப்படியெல்லாம் காப்பாற்றினார் என்பதை நாம் சென்ற உபன்யாசத்தில் திருவைந்தை ஆறாவமுதன் சுவாமி விளக்கினதை பார்த்தோம். அதே போன்று தற்பொழுது அவ்வளவு பெரிய நிலையில் இருப்பவர், மிகப்பெரிய வைதிக தர்மத்தில் ஒரு ஸ்தாபனத்திற்கு தலைவராய் இருப்பவர். ஆனால் குழந்தைகள் வந்தால் குதூகலித்து அந்த குழந்தைகளிடத்தில் குழந்தையாக தானும் பழகும் தன்மை உடையவர். பெரியோர்களுடைய பெருமையே அதுதானே. இதை சாஸ்திரங்கள் சொல்லும் பொழுது மேன்மையில் உள்ளதான எளிமை என்று அதை காண்பிக்கின்றன. பரத்துவம் சௌலபியம் என்று சொல்லும். பல முக்கியமான அலுவல்கள் இருக்கலாம், பல பிரமுகர்கள் வரலாம். அவர்களுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் சமயத்தில் யாராவது ஒரு சிறு குழந்தை வந்தது என்றால் அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்தி அது மகிழ்ச்சியுடன் குதிப்பதை பார்த்து தானும் மகிழும் அனுபவத்தை நமக்கு அருளுபவர் ஸ்ரீமன் அழகேசிங்கர். இந்த ஒரு அற்புதமான அழகேசிங்கரின் கல்யாண குணங்களில் குழந்தையுடன் குழந்தையாக பழகும் நிகழ்வை நமக்கு விளக்குவதற்கு வருகிறார் கீழப்பழுவூர் ஸ்ரீ உவே மாதவன் சுவாமி அவர்கள். வேதாந்த தேசிக யதீந்திர கடாக்ஷலப்த த்ரையந்தசாரம் அனவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்யயதி துர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாதேதி சேகரமாஸ்ரயாமஹா. ஸ்ரீ வைஷ்ணவத்துல ஸ்ரீமத் அகோபில மடம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விருட்சம். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவமே ஒரு பெரிய ஆலமரம். பாஷக்காரர் விதைச்ச விதை, ஆழ்வார்கள் கொடுத்த விதைய பாஷக்காரர் விதைச்சார். அதுல ஸ்ரீ வைஷ்ணவங்கிறதே ஒரு பெரிய ஆலமரம். அதுலேயும் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கிறது அகோபில மடத்துல. அந்த அகோபில மடமே ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இருக்கு நமக்கு. அந்த ஆலமரத்துல இருக்கிற நிறைய விழுதுகள்ல ஒரு விழுது, இப்ப இது வரைக்கும் 46 ஜீயர்கள் எழுந்தருளி இருக்கார்கள். இப்ப இருக்கிறவர் 46வது ஜீயர். இப்போ இத்தனை பேர், இதுவே ஒரு பெரிய ஆலமரமாச்சே அப்படின்னா அங்கதான் நமக்கு இடிக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற அழகேசிங்கரே ஒரு தனி ஆலமரம் மாதிரி தெரியும். எப்போதுமே ஒரு விஷயத்த தூரத்துல இருந்து பார்த்தோம்னா ரொம்ப சின்னதா தான் தெரியும். பக்கத்துல போக போக தான் அதோட பிரம்மாண்டம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம அழகேசிங்கர் அதே மாதிரிதான். ரொம்ப தூரத்துல இருந்து அப்படியே ரொம்ப உமாச்சி கை குப்பிக்கோ அப்படின்னு இருக்கிற மாதிரி நம்ம விட்டுட்டோம்னா ஓகே பெரியவர் சேவிச்சோம், ஓகே டன் அப்படின்னு போயிடும். அழகேசிங்கர் இப்போ பக்கத்துல போய் நம்ம விஷயத்த தெரிஞ்சுட்டு அவரை சேவிக்கிறதுன்னு இருக்க, அதுக்கு நிகர் அதுதான். இப்போ சம்ஸ்கிருதம் லிட்ரேச்சர் எடுத்துக்கோங்க. காளிதாசன், பாரவி, இவெல்லாம் இப்போ பண்டிதர்கள்லாம் ரொம்ப பேசும்போது காளிதாசன் மாதிரி வாய்ப்பே இல்லை, காளிதாசன் மாதிரி இன்னொரு கவி இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒவ்வொரு கவிக்கும் சொல்லலாம். அந்த அளவுக்கு சம்ஸ்கிருத லிட்ரேச்சர்ல அவ்வளோ ஒரு பாண்டித்யம் கொண்டவர்கள் எல்லாருமே. நம்ம வெளியிலேருந்து கேட்குறோம்னா இதை லிட்ரேச்சர்லாம் வாசிக்காம பொதுவாக ஒரு பண்டிதர் சொல்றதையோ இல்லை ஒரு கவி சொல்றதையோ நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஓகே ரொம்ப பெரியவர், மகான், ரொம்ப சந்தோஷம், நன்னா பண்ணியிருக்கார், அவ்வளோதான் நமக்கு தோணும். இப்போ நம்ம அந்த சம்ஸ்கிருதம் லிட்ரேச்சர் இப்போ காளிதாசன் எடுத்துனோம்னா காளிதாசனை இப்போ நம்ம வாசிக்க ஆரம்பிச்சோம்னா அப்போ நமக்கு அந்த ஆழம் இருக்குமே, அந்த ஒரு ஆழம், அப்பா இப்படி எல்லாம எழுதியிருக்காரு, எவ்வளவு பிரமாதமா எழுதியிருக்காரு, இப்போ காளிதாசன் மாதிரி முடியாது அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரிதான் இப்ப நம்ம அழகேசிங்கரையும் சம்பிரதாயத்துக்கு வெளில இருந்துட்டு ஓகே பெரிய மகான் சுவாமி எல்லாம் சரிதான், உள்ள நம்ம வந்து சேவிக்க ஆரம்பிச்ச போது அந்த ஒரு பூரிப்பு இருக்கே, அது என்ன பண்ணாலும் கிடைக்காது. அடியனோட பர்சனல் அனுபவமும் அதே தான். அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி அழகேசிங்கரை பத்தி நம்ம ஏதாவது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அடியனோட பர்சனல் அனுபவத்துக்குள்ள போறேன். இப்போ ப்ராஃபசிஸ் அப்படின்னு சொல்லுவா, நடக்க போற விஷயத்த ஏற்கனவே சொன்னது அப்படின்னு.
இப்போ நான் அந்த மாதிரி பெரிய மனுஷாளுக்கு தான் சொல்லுவா. இப்போ எல்லா இத்தனை கோடி பேருக்குலாம் சொல்லிட்டு இருக்கலாம்னு இல்ல. வரலாறுல அந்த ஒரு பதிக்கிறவாளுக்கு தான் சொல்லுவா அத. அப்படி இருக்கிறபோது நிறைய புராணங்கள்லாம் ஆழ்வார்கள் பொறக்க போறா அப்படிங்கிற ப்ராஃபசிஸ்லாம் நிறைய பெரியவா சொல்லியிருக்கா நமக்கு. இப்போ இந்த அழகேசிங்கரை பத்தி ஆழ்வார்கள் ஏதாவது சொல்லியிருக்காளா அப்படின்னா, அடியேனுக்கு புரிஞ்சின விதத்துல அடியேன் சொல்றேன். திருமங்கை ஆழ்வார் நரையூர்னு நாச்சியார் கோவில்னு பேரு, கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. பொதுவா நாச்சியார் கோவில்னு தான் சொல்லுவா. ஆழ்வார் பாடுறச்ச நரையூர் அப்படின்னு பாடியிருக்கார். அதுல சொல்றார், மறையாரும் பெருவேள்வி கொழும்புகை போய் வளர்ந்தெங்கும் நிறையார வான்மூடும் நீள் செல்வ திருநறையூர் அப்படின்னு. அதாவது பிராமணர்கள் சேர்க்கிற அந்த ஹவிசு, அந்த புகை போய் நிறையார வானத்தை நிறைஞ்சு மூடி அப்பேற்பட்ட நீள் செல்வத்தை கொண்ட திருநறையூர் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் அந்த பிராமணர்கள் பண்ற வேள்வியை கொண்டாடுறார். இப்போ இப்போ இதை நம்ம பார்க்கணும். ஒரு வேள்வி தானே, 2 வேள்வி தானே, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா 40 விதமா சொல்லியிருக்கு. அதுல முக்கியமா 21 வேள்விகள் நமக்கு சொல்லியிருக்கு வேதத்துல. அந்த 21 வேள்விகளையும் திருமங்கை ஆழ்வார் இந்த இடத்துல கொண்டாடுறார். அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் கொண்டாடினதை இந்த அழகிசிங்கர் பூர்த்தி பண்ணிட்டாரா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். என்னென்ன வேள்விகள்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கு 21 அக்னிஹோத்திரங்கிறது வேதத்துல சொல்றச்ச அதுவே ரொம்ப பேசிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ரொம்ப அடிப்படை அப்படிங்கிற மாதிரி வேதத்துல சொல்லியிருக்கு. அக்னிஹோத்திரம்ங்கிறது ஒரு அந்தணன் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கர்மா. அந்த அக்னிஹோத்திரங்கிறது 3 அக்னியை வச்சுலாம் பண்ணணும். அந்த 3 அக்னியை வச்சுண்டு நம்ம அழகேசிங்கர் முன்ன பூர்வாசிரமத்துல, அதாவது சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி இல்லறத்துல இருக்கிறச்ச அந்த 3 வேள்விகளை காப்பாத்திண்டு அதை மேற்கொண்டு நிறைய வேதத்துல சொல்லப்பட்ட வேள்விகள் எல்லாத்தையும் பண்ணி அந்த வசத்தியான செல்வம், நீள் செல்வம்னு திருமங்கை ஆழ்வார் எடுத்திருக்காரு. அந்த நீள் செல்வத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த இப்ப எதுக்கு நரையூர் பாட்டுக்கும் இப்போ அழகேசிங்கருக்கும் இப்ப என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா திருமங்கை ஆழ்வார் நரையூர்ல சொல்லியிருக்காரு. அழகேசிங்கருக்கும் இப்ப இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நம்ம அழகேசிங்கர் திருநறையூர் கோவில்ல அந்த பெருமாளுக்கு அவ்வளவு கைங்கரியங்கள் நிறைய பண்ணினவர். அதனாலதான் இப்ப நரையூர் பாட்டை எடுத்தேன். ஒரு ஊர்ல ஒரு அக்ரஹாரம்னு எடுத்தா அந்த அந்தணர்கள் பண்ற வேள்விகளெல்லாம் ரொம்ப ஒவ்வொரு ஊர்லயும் ரொம்ப வசதியா பாடியிருக்காரு. நரையூர்ல நம்ம அழகேசிங்கரை சொல்ற மாதிரியே இந்த இடத்துல திருமங்கை ஆழ்வார் மறையாரும் அந்த மாதிரி அந்தணர்களும் பெருவேள்வி அப்பேற்பட்ட வசதியான அக்னிய கொழும்புகை மறையாரும் பெருவேள்வி கொழும்புகை போய் வளர்ந்தெங்கும் அந்த புகை போய் வானத்தை மூடி நிறையார வான் மூடும். அதை பார்க்கறதுக்கே மனசு அவ்வளவு நிறைவா இருக்குமா. அப்பா, பிராமணர்கள்லாம் எவ்வளவு வேள்வி பண்ணி எவ்வளவு அந்த அக்னியை காப்பாத்தின்னு வந்துட்டு இருக்காங்கிற அந்த மனசு நிறைவு வருமா. அப்பேற்பட்ட நீள் செல்வத்து திருநறையூர் அப்படின்னு அந்த இடத்துல திருமங்கை ஆழ்வார் எடுத்து சொல்றார். இதை நம்ம பார்த்த உடனே நமக்கு புரியறது, அழகேசிங்கர் பண்ண அக்னிஹோத்திரங்கள்லாம் சுவாமி நம்மால பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு அடுத்து ஒரு கேள்வி வரலாம். அதெல்லாம் அவ்வளவு பண்ணவர்களெல்லாம் நம்ம திரும்ப பிரதிபாலிக்க முடியுமா நம்மால அப்படின்னு, அவ்வளவுலாம் நம்மால என் வாழ்க்கைக்கு முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இருக்கட்டும், ஆனா அவர் பண்ணதுக்கு உண்டான வைராக்கியம் இருக்கும் இல்லையா, அந்த வைராக்கியத்தை நம்ம திரும்ப எடுத்துக்க முடியும்ல. ஏன்னா அழகேசிங்கர் அக்னிஹோத்திரம் இந்த 3 வேளை அக்னியை காப்பாத்தின்னு வந்தது மட்டும் இல்லாம அவர் ஸ்வயம் பாக்கி, அதாவது அவரே தான் அவருக்கு சமைச்சு சாப்பிட்டுப்பார். அந்த அளவுக்குலாம் அவர் அவ்வளவு கெடுபிடியா இருந்தவர். அப்பனா அந்த வைராக்கியத்தை நம்ம எடுத்து திரும்ப நம்ம வாழ்க்கையில பிரதிபாலிக்கலாம். அதெல்லாம் நம்ம மகான்களோட வாழ்க்கையில இருந்து இருக்கிற பாடம் அது. மகான்களோட வாழ்க்கையில அவர்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு சிரமப்படுவா. ஆனா அந்த சிரமத்திலையும் எது தேவை, எது பண்ணணும், சாஸ்திரத்துல என்ன இருக்கு, இதெல்லாம் ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் விடாம பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். இப்பேற்பட்ட அழகிசிங்கரோட ஒரு நம்ம பிரதிபலிப்பை இப்ப பார்த்துருக்கோம். இப்ப அடியனுக்கு உண்டான அனுபவங்களெல்லாம் இப்ப மேற்கொண்டு அடியன் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அடியனுக்கு உபநயனம் முதல்ல அழகிசிங்கரை சேவிச்சது 2010-11 வாக்குல. உபநயனம் ஆன பிற்பாடு போய் பெரியவாளை சேவிக்கணும் அப்படின்னா
சரி ஓகே சேவிச்சிடலான்னு. ஆனா அடியனுக்கு அப்பெல்லாம் தெரியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அந்த லிட்ரேச்சரை அனுபவிக்கணும் அப்படின்னா அது உள்ள படிச்சாதான் தெரியுங்கிற மாதிரி அடியனுக்கு அப்பெல்லாம் அது ஓகே பெரியவர் சன்னியாசி சேவிக்கிறோம் கை கூப்பிட்டோம் வந்துட்டோம் அவ்வளவுதான் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 17-18 வயசு வாக்குல ஒரு திடீர்னுட்டு இந்த மாதிரி காலக்ஷேபம் பண்ணி பொதுவா காலக்ஷேபம் பண்ணி மேடை ஏறி உபன்யாசம் பண்றவாளோட அந்த உபன்யாசங்கள்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சு சரி நமக்கு ஒரு 4வது திவ்ய பிரபந்தம் கத்துக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. அது சேலையூர் மடத்துல சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா அடியன் போய் சேர்ந்தேன். அப்போ 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 கூட அழகிங்கர்னா ஓகே சன்னியாசி பெரியவர் அப்போ இந்த இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணியிருக்கார், இந்த மாதிரி சோமயாகங்கள்லாம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் இவ்வளோ பெரிய மகான் ஒருத்தர் நமக்கு வந்து ஆச்சாரியனா வந்திருக்கார். இதெல்லாம் நம்ம பண்ண பூர்வ ஜென்ம புண்ணியம் இந்த அளவுக்கு தெரிஞ்சுது. ஒரு நாள் ரெகுலரா கார்த்தால ஒரு 8:30 8:45 வாக்குல பெருமாளுக்கு கார்த்தால மங்களஹாரதி அப்படின்னு ஆகும். அந்த மங்களஹாரதி ஆயிட்டு கோஷ்டி ஆகும், பிரசாதம் எல்லாருக்கும் விநியோகம் ஆகும். அடியன் போய் வாங்கிட்டு இருந்தேன். வாங்கிட்டு பார்க்குறேன் அழகிங்கர் சாதாரணமா இருக்காரு. ஒன்றும் பெருசா நேத்துக்கும் இன்னைக்கும் பெருசா வித்தியாசம் இருக்கிற மாதிரிலாம் தெரில. சரி நான் வந்துட்டேன். அப்புறம் எங்க வாத்தியார் கூப்பிட்டு அடியனை கூப்பிட்டு சொன்னார், "இப்பா இந்த இந்த மாதிரி ஒரு வைராக்கியம், இந்த மாதிரி ஒரு அந்த சிரேஷ்டம் இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை" அப்படின்னு. என்னாச்சு? இது எப்போதும் நடக்கிற மாதிரி தானே நடந்தது, இதுல என்ன புதுசா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ சொன்னார், நோவு சாத்தின்ட்டார். நோவு சாத்தின்ட்டு அவர் பண்ணி சாதாரணமா எல்லாத்தையும் பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் பெருமாளுக்கு ஆராதனை பண்றதுலேருந்து கோஷ்டி ஆற வரைக்கும் அங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஆசிரமத்துக்கு வந்திருக்கார். நோவு சாத்தின்ட்டார் அப்படின்னு. ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷையில நோவு சாத்தின்ட்டது அப்படின்னா பெரியவாளுக்கு வந்து அவளே எடுத்துப்பா, சரி நம்ம கர்மாவை குறைச்சிக்கலாம் அப்படின்னு அவளே அந்த கஷ்டத்தை எடுத்துப்பா. அது பேர் தான் நோவு சாத்திக்க, அப்படி சொல்லணும் நோவு சாத்திக்கிறதுன்னு. அந்த மாதிரி அழகிசிங்கர் நோவு சாத்தின்ட்டார், சாதாரணமா பண்ணார் எல்லாத்தையும். நமக்கெல்லாம் ஜலதோஷம் வந்தாலே போறோம் அப்படின்னு எந்த காரியம் பண்ணாலும் அதுல ரொம்ப லைஃப் இருக்காது. அழகிசிங்கர் அந்த கஷ்டத்திலையும் பெருமாளுக்கு ஒண்ணு கூட விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் பண்ணது. அப்பதான் எனக்கு தோணித்து, நாம சந்தியாவந்தனம்லாம் பண்றோம் சரி, ஆனா அப்ப வந்து அந்த ஒரு லைஃப் இல்லை அடியன்கிட்ட. சந்தியாவந்தனம் தானே சரிப்பா இன்னும் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படியே அந்த ஒரு லைஃப் இல்லாம இருந்தது. அப்போ இந்த ஒரு எபிசோடு, இந்த ஒரு சம்பவத்தை அடியன் புரிஞ்சின்ற உடனே என்ன ஆனாலும் நமக்கு சந்தியாவந்தனத்தை விடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சரி, என்ன மழை வந்தாலும் சரி, சந்தியாவந்தனத்தை விடக்கூடாது. அழகிசிங்கர் அவ்வளவு வைராக்கியத்தோட பண்றச்ச நாம் அதை பிரதிபாலிச்சாதான் அவருக்கு நம்ம பண்ணக்கூடிய மரியாதைன்னா அதுதான். ஏன்னா சன்னியாசிக்கு நம்ம எவ்வளவு பணத்தை கொடுத்து என்னத்தை பண்ண போறோம்? சன்னியாசி தானே, அவருக்கு என்ன ஆக போகுது? அப்ப நம்ம அவருக்கு ஒரு காணிக்கையா கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னா இதுதான் அதுல வந்து கொஞ்சம் சித்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டே ஒழியா மற்றபடி வேற என்ன பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? ஒன்றும் கிடையாது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டு கொடுக்காம பண்றோம் அப்படிங்கிறது அழகிசிங்கருக்கு கேட்டா அவருக்கு ஒரு மனசு திருப்தி. நம்ம ஆச்சாரியனை திருப்தி பண்றதை விட வேற என்ன நமக்கு காரியம் இருக்கு? அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப கூட அடியனுக்கு லௌகீகமா தான் இருக்கேன். குடுமி வச்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா நினைச்சுட்டு இருந்த காலம் அது. அப்போ அடியனுக்கு சந்தேகம், சரி ஏதாவது பண்ணணும், இதுக்கு நம்ம வந்து இந்த வைதிக உலகத்துல நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணலாம். இப்ப இருக்கிற நிலைமை வந்து நமக்கு போறாது, வேற ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம், நம்ம பர்சனல் வாழ்க்கையில நம்ம வேற ஏதாவது எடுத்து பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். குடுமி வச்சுக்கலாம். குடுமி வச்சுக்கிறதே ஒரு பெரிய ஸ்டேஜ்னு நினைச்சுட்டு இருந்தேன். குடுமி வச்சுக்கிறது பேசிக்ஸ், ஆனா குடுமி வச்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். சரி அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா என்ன சொன்னா, நீ எடு முடிவு, ஆனா அதுல தவறக்கூடாது அப்படின்னா. சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேர் குழப்பி விட ஆரம்பிச்சா. குடுமி வச்சுட்டா பொண்ணு கிடைக்காதுன்னா, குடுமி வச்சுட்டா இது நடக்காது, இது கஷ்டம், அது முடியாது அப்படின்னா. சரி பார்த்தேன். அப்பெல்லாம் பயமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஐயோ பெரியவர், இவர்கிட்ட எல்லாம் நம்ம இப்படி பேசக்கூடுமா அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. நேரா அழகிசிங்கர்கிட்டே போயிட்டு அடியன் குடுமி வச்சுக்கணும், எல்லாரும் குழப்பி விடுறா, என்ன பண்ணலாம் அப்படின்னு.
அழகி சிங்கர் என்ன குழப்பி விடுறா அப்படின்னு. இந்த மாதிரி கல்யாணம் ஆகாதுங்கிறா, பொண்ணு கிடைக்காதுங்கிறா அடியன், என்ன பண்றது தெரில அப்படின்னு. அழகி சிங்கர் பார்த்துட்டு, ஏன் குடுமி வச்சிருந்தா யாருக்குமே கல்யாணம் ஆகலையான்னு இது வரைக்கும் அப்படின்னு. அப்படி இல்லை, குழப்பி விடுறா அப்படின்னு. அதெல்லாம் பண்ணணும், வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு அந்தணன் குடுமி வச்சுண்டா என்னென்ன பலன், ஏன் வச்சுக்கணும், அதனால என்ன பிரயோஜனம், எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இல்லை நம்ம ஒரு விஷயம் முக்கியமாக கவனிக்கணும். அழகேசிங்கரை பொறுத்த வரைக்கும் குடுமிங்கிறதெல்லாம் அடிப்படை. நம்மளை அடியன மாதிரி வந்து அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் கிடையாது. குடுமிங்கிறதெல்லாம் அடிப்படை. அதை தாண்டி மேற்கொண்டு அழகேசிங்கர்லாம் ரொம்ப பெரிய இடத்துல இருந்தவர். ஆனா அடியனுக்கு அந்த ஒரு இடத்துல குடுமி வச்சுக்கிறது சரி, இவன் வந்து குடுமி வச்சுக்கிறத ஒரு பெரிய விஷயமா பார்க்கறான். அப்பன்னா இவனுக்கு இவன் இடத்துக்கு தான் நம்ம இறங்கி போய் சொல்லி கொடுக்கணும்னு அவ்வளவு இறங்கி நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ அழகேசிங்கர் அதை சொல்லி கொடுக்காம வெய் பார்த்துக்கலாம், இப்போ என்ன ஆயிட போறது அப்படின்னு பொதுவா சொல்லியிருந்தாலும் யாரும் வந்து தப்பா எடுத்துருக்க மாட்டா. யாரும் அதை வந்து கேள்வியும் கேட்டிருக்க போறது இல்லை. ஆனாலும் நம்ம கிட்ட ஒரு பையன் வந்து கேட்டிருக்கான், நம்ம கிட்ட இந்த பையன் கேட்டிருக்கான்னு அடியனையும் அந்த இடத்துல ஒரு மதிச்சு அவ்வளவு தூரம் அடியன் வரைக்கும் இறங்கி வந்து சொன்னதெல்லாம் அழகேசிங்கரோட பரிவு தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. தம்பரம் என்றிறங்கி அப்படின்னு பெரியவாள்லாம் நம்மளோட பாரம்ப்பா, இவன் பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறானே, இது நம்மளோட பொறுப்பும் இல்லையா இது அப்படின்னு பெரியவாள்லாம் இறங்கி வருவா. அத நேர்ல அப்பதான் அடியன் வந்து சேவிச்சது. இது ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் சிக்கையெல்லாம் வச்சுட்டேன், குடுமி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன். இதுக்கு இடையில இன்னொரு ஒரு சம்பவம் வந்தது. இந்த கொரோனா லாக்டவுன் டைம். அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மடத்துல வந்து கவர்மெண்ட் சொன்னபடி பண்ணிட்டு இருந்தா. அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் பண்ண ஆரம்பிச்சா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம். இந்த டைம் வரைக்கும் லாக்டவுனு அந்த மாதிரிலாம் இருந்த டைம்ல அழகேசிங்கர் கிட்ட சில பாசுரங்கள்லாம் வாசிக்கிறதுக்கு அடியனுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்போ ஒரு பாட்டை அடியன் வந்து அக்ஷரம் வந்து தப்பா உச்சரிச்சிட்டேன். அதாவது திருநெடுந்தாண்டகத்துல வர பாட்டு அது. அன்று ஆயர் குலமகளுக்கு அரையன் தன்னை அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கிறது. அடியன் அதை சொல்றச்ச அண்ணாயர் குலமகளுக்கு அரையன் தன்னை அப்படின்னு சொல்லிட்டேன், மாத்தி சொல்லிட்டேன். அன்றுக்கு பதிலா அண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். அழகேசிங்கர் கவனிச்சுட்டார். கவனிச்சுட்டு இல்லை நிறுத்து, திரும்ப சொல்லு அப்படின்னாரு. சொன்னேன் திரும்ப, அண்ணாயாருன்னே சொன்னேன் திரும்ப. அப்போ அழகேசிங்கர் தப்பு, அப்படி சொல்லக்கூடாது, அன்றுங்கிறதுக்கும் அண்ணுங்கிறதுக்கும் வித்தியாசம் வரும், அந்த இடத்துல அண்ணுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவ நீன்னு, அப்படிலாம் சொல்லக்கூடாது, என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லு, தப்பே கிடையாது, ஆழ்வார் எழுதினத்தான் நீ வாசிக்கணுமே ஒழிய மற்றபடி நீயா அதுல வந்து மாத்துறதுக்கோ திரிக்கிறதுக்கோ கூடாது. அதனால அன்றுன்னா அன்றுன்னு தான் சொல்லணும், அண்ணுலாம் மாத்தாத அப்படின்னு அழகேசிங்கர் பொறுமையா சொல்லி கொடுத்தாரு. அது எப்படி மாத்தக்கூடாது, பொறுமையா இந்த மாதிரி தான் சொல்லணும், அன்றுன்னு தான் சொல்லணும், மாத்தாத அப்படின்னு பொறுமையா சொல்லி கொடுத்தாரு. மறுபடியும் சொல்றேன், இதுவும் ஒரு அடிப்படை தப்பு தான் அடியன் பண்ணது. அடிப்படையா இருக்கிற ஒரு இடத்துல தான் தப்பு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அக்ஷரத்தை பிசகி இந்த மாதிரி உச்சரிப்பை தப்பா சொல்றதெல்லாம் ரொம்ப அடிப்படை. அழகேசிங்கர்லாம் கரைச்சி குடிச்சவர், எல்லாத்தையும் எல்லாமே தெரியும் அழகேசிங்கருக்கு. அப்படி இருக்கிறவர் திரும்ப அந்த இடத்துல இவன் வந்து அடிப்படையில ஒரு தப்பு பண்றான் அப்படிங்கிறத திருத்தணும் அப்படிங்கிறதுலாம் அழகேசிங்கருக்கு அந்த இடத்துல யாரும் வந்து எதிர்பார்க்கணும்னு அவசியமே இல்லை. என்ன இவன் தப்பு பண்ணிட்டு இருக்கான், இவர் என்ன கேட்காம இருக்காருன்னு யாரும் சொல்ல மாட்டா. ஆனாலும் இவன் தப்பு பண்ணிட்டான் பாரு இந்த குழந்தை, அதனால இவன் வந்து சரியா பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல அழகேசிங்கர் திருத்தினதெல்லாம் வந்து திரும்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி தம்பரம் என்றிறங்கின்னு இருக்கிற அந்த பரிவுனால தானே ஒழியா மற்ற வேற எதுனாலையும் கிடையாது. அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுனேன். ஒருத்தர்கிட்ட எப்படி பழகணும், ஒருத்தர்கிட்ட எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. இன்னொரு ஒரு சம்பவம், சின்ன பசங்க யார் வந்தாலுமே அழகேசிங்கர் என்ன காரியம் இருந்தாலும் அந்த சின்ன பசங்க கிட்ட தான் பேசிட்டு இருப்பார். சின்ன பசங்க கிட்ட தான் வந்து சாதாரணமா பழகுவார். இப்போ ஒரு தடவை மடத்துல ஆசிரமத்துல எழுந்தருளி இருந்தார். அப்போ அவ பெரியவா ஏதோ பேசிட்டு இருந்தா. எனக்கு தெரிஞ்ச பசங்க ஒரு 2-3 பேர் வந்திருந்தானுங்க. அப்போ அவளை கூட்டிட்டு அந்த குட்டி குழந்தைங்களை கூட்டிட்டு அழகேசிங்கரை சேவிக்கலாம் அப்படின்னு போனேன். அந்த பெரியவா கூட பேசிட்டு நிறுத்திட்டு அழகேசிங்கர் இந்த குழந்தைங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். பேசிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன ஏது, என்ன கோத்திரம் எல்லாம் கேட்டு சாதாரணமா பேசி சரி போருமா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டார். அதுக்கப்புறம் தான் இங்க திரும்ப இவ எங்க விட்டாலும் அங்கேருந்து பேச ஆரம்பிச்சார். இது ஒரு விஷயம். இன்னொன்னு,
அழகேசிங்கர் எங்க எழுந்தருளி இருந்தாலும் அவர் பக்கத்துல ஒரு குட்டி பவுல் மாதிரி இருக்கும். அதுல திராட்சை, முந்திரி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். ஏதாவது குட்டி குழந்தைங்க வந்தா உடனே கொடுத்துடணும் அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன பசங்க யார் என்ன ஏதுன்னு பார்க்காம சின்ன பசங்களுக்கு நன்னா ஒரு போஷாக்கு கொடுக்கணும், சின்ன பசங்களையும் நம்ம வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பரிவு பரிவு தான். வேற என்ன சொல்ல முடியும் இத? அந்த பரிவு இருக்க, அதெல்லாம் எப்படி அடியான் வந்து அந்த லெவலுக்கு நம்மால எவ்வளவு இறங்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்விதான். இந்த மாதிரி சின்ன பசங்களை கூட்டின்னு போயிருந்தேன் இன்னும் ஒரு தடவை சேவிக்கிறதுக்கு. அப்போ போயிருக்கச்ச குட்டி குழந்தை என்ன ஆயிடுத்து, அவன் இப்படி பிடிச்சிருந்தான். அழிசிங்கர் இந்த திராட்சையை வளர்ந்த திராட்சையை கொடுக்கணும். பிடிச்சுன்னா கீழே விட்டுற போறானே, அடியானும் போய் இங்க கீழே அவன் கைக்கு கீழே இப்படி வச்சுட்டான். அப்போ அழிசிங்கர் சொன்னேன், கையெடு முதல்ல, குழந்தை தானே வாங்குறது, நீ எதுக்கு வர அப்படின்னு. இல்லை அடியன், இந்த மாதிரி கீழே விட்டுற போறானே. அவன் வாங்கட்டும், விட்றா, அதெல்லாம் நீ குழந்தைங்களை இது பண்ணாத அப்படின்னு. குழந்தைங்கள நீ வந்து எதுவும் தொந்தரவு பண்ணாத, அவன் பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு. குழந்தைங்களோட சில சமயம் என்ன ஆகிடும், குழந்தைங்களோட அந்த விளையாட்டு புத்தியை நம்ம சில சமயம் போஷாக்கு கொடுக்கலன்னா குழந்தைங்க ஒரு மாதிரி ஒழுங்கா வராது. அதெல்லாமும் பார்த்து அழகிசிங்கர் பண்றது, அதான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அழகிசிங்கர் இந்த மாதிரி சேர்த்து 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 இவ்வளவு பெரிய ஆலமரமா அழகிசிங்கர் மட்டுமே இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச பிரசாதம். அதை நாம உபயோகப்படுத்திக்கணும். அழகேசிங்கர்கிட்ட போய் நிறைய விஷயத்தை கிரகிச்சுக்கிறதோ, அந்த மாதிரி நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ அழகேசிங்கருக்கு, அவருக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ, அவரால் நமக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கணும். அப்பேற்பட்ட மகானோட சப்ததி திருநக்ஷத்திரம், அதாவது 70வது திருநக்ஷத்திரம், 70வது மகோத்சவம் நடக்க போறது ஸ்ரீரங்கத்துல. அந்த மகோத்சவத்துல நம்மால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கலந்துண்டு அழகிசிங்கரோட அனுகிரகத்தை நம்ம பெற்றுட்டோம்னா, அடுத்து நமக்கு நம்ம வாழ்க்கையில அதை பிரதிபலிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு பெருமாளே ஏற்படுத்தி கொடுப்பான்னு ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம அடியன் சமாப்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.